நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் பாஸ்டர், என்னைய பார்த்து இப்படி கேட்டீங்க. உங்களுக்குள்ள திவ்ய சுவாபம் வெளிப்படுகிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பேர் மாற்றத்தை கர்த்தர் சொல்லல. கர்த்தர் சொல்றாரு, இட் இஸ் இன்ஸ்டால்ட் இன் யுவர் சிஸ்டம். ஒரு புதிய குழந்தை பிறக்கிறப்ப யாரும் அவங்க அப்பா மாதிரி பாடு பேசுன்னு சொல்லி தரல, அது அவனுக்குள்ளே உருவாகுகிறது. இப்படி நமக்குள்ள ஒரு திவ்ய சுவாபம், அப்படின்னா இயேசுவின் கேரக்டர், அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள இன்ஸ்டால் ஆகிருக்குது, நமக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு ரட்சிப்பு என்னன்னு புரியுது? இந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த வேதத்தை யாரும் படின்னு சொல்லவே வேணாம். நைட்டு டே எப்பெல்லாம் வேதம் கிடைக்குதோ அந்த வேதத்தை வாசிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரசித்து ருசித்து படிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ரிசீவ் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்லுவாங்க. இயேசு எனக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள உள்ள இருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வெளியே பொங்கி பொங்கி வந்து, இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் நான் ரட்சிக்கப்படவும் என்னை பரிபூர்ணப்படவும் அவர் வந்தார் என்கிற சந்தோஷம் எல்லா சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம். இந்த ரட்சிப்பு எனக்கு வந்திருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத ரட்சிப்பு எனக்கு வந்திருக்கு. எதுக்கு தெரியுமா? அவருடைய திவ்ய சுவாபங்கள் எனக்குள்ளே வெளிப்படும்படி.